பையன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான், நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி நான் சொன்ன மீறாது இல்ல, கழுத்தை நீட்டினா நீட்டும். அப்பா என்னடா நம்ம ஊருக்கு வந்திருக்காரே அவரு? அவருனா எவரு? அதான்ப்பா அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு, பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கங்கிற தைரியத்துலதான் கேக்குறேன். ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பாப்பா இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, இவ்வளவு சொல்லிட்டேன்னு சொன்னேன். குழப்பிட்டோம் உன்ன. அப்பா எங்கப்பா கிளப்பிட்டீங்க? எங்க தட்ட மாத்ததா எல்லாம் கணக்கு. தம்பி, பெரிய பண்ண பழத்தோட வருது, நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்களேன். நீ சொல்றது என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே. நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் கூட்டினா. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. என்ன வாங்க நீங்களே சொல்லுங்க, பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ் எதுக்கு அமிச்சாரு வரப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கிட்ட தானே, அத ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு, அவளுடைய குலம் என்ன, அவளுடைய கோத்திரம் என்ன, அவளுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா, அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதுதான் இல்லையே. என் பொண்ணு கோடீஸ்வரன் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பார்க்கலாம். தம்பி தம்பி நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகியை லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணா? ஆமா. முத ஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூர் கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட சாதாரண பண்ணலாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி. என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பி சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா? என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா, அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ, ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி, உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகியை விரும்பி தொலைச்சிட்டனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சந்துட்டீங்க. எனக்கு எதுக்கு வீண் பண்ணலாம்? எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். தம்பி சரியாச்சு விட்டேன். பாருங்க தம்பி, நல்ல விஷயத்துக்கு போன் பண்ண. அம்பளவானன் ரொம்ப ஓவரா போகாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி. உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? பொண்ணுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்டு மறைச்சலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டாட கணக்கு. அம்பளம் இடிக்கிடா. டிகி கல்யாணம் ஓகே மாமா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தையே முடிச்சிருவே. உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசரம் நான் பேசாதடா, மிதிப்பேன். சிங்கு மாப்பிள உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க உள்ள வரலாம்னு கேட்டுட்டு நீங்க தான் வரணும் போணும். இது உங்க வீடு தானே? என்ன அம்மா உங்களையும் அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா தாய் பாசம் அன்பா பேசிட்டோம். நான் எதுக்கு வந்தேன்னா, வர 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்கதான் வந்தேன். என்ன 10 நாளைக்கே வச்சுங்க. நாளைக்கு தாங்க 10. ஐயோ, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அப்போ வர 16ஆம் தேதி வச்சுக்கலாமா? 10 ஒரே வாரத்திலயா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொண்ணு கழுத்து நீட்டினா பையன் படக்குன்னு தானே கட்டிடுவான். டேய், அத பத்தி கேளுடா.
அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு நகை வாங்க போறியே, மெட்ராஸ் தானே போற, அப்படியே தம்பி வீட சுத்தி பாத்துட்டு வா ஏன்னு சொல்லுது. பாக்கலாம்ல தம்பி? ஓகே ஓகே. என்ன வீடா? நாட் ஓகே. அம்பளம் அது உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. ஒரு வீடா? அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. அப்படிதான் நினைக்கிறேன். என்னைக்கு வரீங்க? எப்ப வேணாலும் வந்துடுறேன். அது எப்போ வேணா வரணும், அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10, 16 கல்யாணம், 11ஆம் தேதி வந்துடுறேன். 11 ஓகே. சாப்பிட்டு போங்க. நாங்க வீடு ரெடி பண்ணணுங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. டாடா. பாரு, பணக்கார வீட்டு புள்ள கையாட்டும் போது கூட டாடா பிர்லான் தான் ஆட்டுறாரு. நல்ல ஆட்டுவா. எங்க மாப்பிள? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நான் கதாசிரியர், இவர் டைரக்டர். சார் டைரக்டரா? நான் தான் அப்பா அருணாச்சலம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அது நிறையவே கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. நீங்க எடுக்கிற படத்துல என்ன மறந்துடாதீங்க. அது எங்க படத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஷூட்டிங். அவ்வளவு சின்ன படமா? பட்ஜெட் படம். அடுத்தாப்புல பெருசா எடுத்து வெளியே விடுவீங்க இல்ல, அதுல ஒரு கனமான பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சுமக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? என்னது? ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வரேன். டைரக்டர் சார், உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. டைரக்டர் சார், உங்களை கூப்பிடுறாரு. நீ தாயா டைரக்டர்? 11ஆம் தேதி கண்டிப்பா வீடு தருவார்ல? வாங்க. முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பிக்னிக் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னடா பொல்லாத பிக்னிக்? 10,000 ரூபாய் கேக்குறேன். நீ நான் அமெரிக்காவுக்கு பிக்னிக் போற? ஒழுங்கு மரியாதை படிச்சுனா போதும். ஆமா சார். என்னய்யா? இந்த 11ஆம் தேதி. என்ன 11ஆம் தேதி? நீ உன்னோட சேர்ந்து பிக்னிக் போறியா? இல்ல சார், இந்த ஷூட்டிங் விஷயமா. முதல்ல இந்த 11ஆம் தேதி எழவு கொட்டு வரேன், அப்புறமா நீ சொல்லு. டேய், ஒரு 1000 ரூபாய் கை செலவு வாங்கிட்டு போயிட்டே இரு. போ. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பாருங்க. என்னடா பெருசா அப்புறமா வந்த விஷயத்தை சொல்லியா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஒரு வேலு. வணக்கம் டைரக்டர். இவரு அம்பல வணக்கம் கதாசிரியர். இந்த 11ஆம் தேதி ஷூட்டிங் சம்பந்தமா. ஷூட்டிங் கீட்டிங்லாம் இல்ல, வீட பார்த்தா நல்லா இருந்துச்சு. 11ஆம் தேதி பொண்ணோட அப்பா வராங்க வீட பாக்குறதுக்கு. என்னது? பொண்ணோட அப்பாவா? அது பைனான்சியர் தாங்க பொண்ணோட அப்பா. பொண்ணு தான் ஹீரோயின், ஹீரோயின் தான் பைனான்சியரோட பொண்ணு. அதத்தான் சொல்றாரு. சரி சரி. ஏன் செக்ரட்டரி, 11ஆம் தேதி வீடு ஃப்ரீயா? சார். சரி, கதை என்ன சொல்லுங்க. கதையா? ஆமா, கண்ட கதையெல்லாம் எடுத்து வீட்டோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணிக்க முடியுமா? ஓ, இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட இமேஜ் உண்டா? கண்டிப்பா இமேஜ் உண்டு. இந்த வீட்ல எடுத்த 4 படம் பிரசிடென்ட் அவார்டு வாங்கி இருக்குது. கதையை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லனா முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. என்ன அம்பளம் கதை கதைன்னு கேக்குறாரு? கதை தானே, நான் விடுறேன் பாரு. இத பாருங்க, ஒரு பணக்கார பொண்ணு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ தானும் பணக்காரன்னு பொய் சொல்லிடுறாருங்க. ஹீரோ எங்க போய் சொன்னாரு? புரோக்கர்ல போய் சொல்ல சொன்னாரு. அது புரோக்கர் பொய் சொல்ல சொன்னாலும் ஹீரோ ஏன் பொய் சொன்னாரு? அது சொன்னது அது இதுக்காக. சும்மா கதை விடக்கூடாது. அது கிடுகிடா மேல ஒரு ஆசை ஹீரோ. இந்த கிடுகாடெல்லாம் என்கிட்ட நிறுத்துங்க. யோ, என்ன அங்க தகராறு? இது தகராறு இல்லைங்க, இதுதான் ஸ்டோரி டிஸ்கஷன். இந்த கொத்தவால் சாவடி சண்டைக்கு பேரு ஸ்டோரி டிஸ்கஷனா? சரி, 11ஆம் தேதி உங்க பைனான்சர் இந்த வீட்டை வந்து பாத்துக்க சொல்லு. ஆனா கதையை முடிவு பண்ணிட்டு வரணும், தெரியுதா? வீட்டு வாடகை 3000 ரூபாய், ஏசி போட்டா 300 ரூபாய் ஜாஸ்தி. இந்த லோக்கல் கால் எஸ்டிடி எல்லாத்துக்கும் காசு கொடுத்துடணும். வவுச்சரோட அவங்கிட்ட செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன். நீங்களும் சிங்கப்பூரா? ஏன்? கதை இப்பதான் சார் சூடு பிடிக்குது. நீங்க சிங்கப்பூர் போங்க, நாங்க 11ஆம் தேதி பைனான்சியருக்கு இந்த வீட்டை நல்லா சுத்தி காட்டுறோம். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! அனுமார் வால் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, அவருக்கு சிங்கப்பூர்ல ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்வாசல் சிங்கப்பூர், பின்வாசல் பினாங்கு. ஊர் பக்கம் போல இருக்குது மாப்பிள்ள. உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏதோ ஏழைக்கேத்த எல்லூருண்டா என்னால முடிஞ்சதை செய்யறேன். நோ, வரதட்சணை பேசுவீங்க, எனக்கு கெட்டக்கம் வரும். ஜானகியை கட்டின புடவையோட அனுப்பிச்சு விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். 2 புடவை சேர்த்து அனுப்பிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சார், பைனான்சியர் என்ன சொல்றாரு? வீடு ஓகே தானே? அது பாருங்க, போன் பண்ணி அடிக்குது பாருங்க. படுத்தாதீங்க, போங்க போங்க போங்க. சார், இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். ஹலோ. ஆமா சார், நான் தான் போட்டேன் சிங்கப்பூர் காலு, அர்ஜென்ட். என்ன புரோக்கர், அந்த தம்பி என்ன பைனான்சியர்னு சொல்லுது? அது இல்லைங்க, அவன் சமந்தியோட செக்ரட்டரி. கல்யாண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து போலீஸ் வரும். மெட்ராஸ் போலீஸ், சிங்கப்பூர் போலீஸ், 2 போலீஸ் வரும். அதான் தம்பி எடுக்க போற படத்துக்கு நீங்க தான் பைனான்சியர்னு போய் சொல்லி சமாளிச்சிருக்க. என் அறிவு கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தா அப்போ தம்பி மேஜர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிருவேன். வீட்டு செக்ரட்டரி நான் சமாளிக்கிறேன் பாருங்க. செக்ரட்டரியா? செக்ரட்டரி தம்பி,
என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா ஷூட்டிங் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா அப்ப கல்யாணம் வரைக்கும் கதை எடுத்தாச்சா ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கதை எப்படி போகுது இந்த ஹீரோ மேல இந்த பணக்காரன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான் பணக்காரருக்கு தான் கல்யாணம் எடுத்ததே தெரியாத. ஏங்க செக்ரட்டரி சொல்லியா செக்ரட்டரி ஒரு இழிச்ச வாயப்ப. அப்ப போலீஸ் வருதா எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஹீரோ தான் மேஜர் ஆச்சே. மேனேஜரா குழப்பறாரே போலீஸும் வரலன்றீங்க இப்ப கதை எப்படிதான் போகுது அது எப்படியாவது போட்டோம். நீ செக்ரட்டரியா லட்சணமா நடக்க கத்துக்க. அந்த போன் அலருது போய் எடுப்போம். என்ன எப்படி அந்த பையில சமாளிச்ச பாத்தீங்களா? அப்ப தம்பி நான் வரட்டா? சரிங்க புரோக்கர் கல்யாணத்துக்கு வந்துருங்க. பருப்பு இல்லாம கல்யாணமா? அது சரி தம்பி நீங்களும் வந்துருங்க. மாப்பிள்ளையே நீங்க தானே வீட பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். பார்த்தேன் நானு.